அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சிவவாக்கியர் சொல்வாரு, "வடிவு கொண்ட பெண்ணொருவனை மற்றொருவன் நட்டினால் விடுவனோ அவனை இங்கு வெட்ட வேணும் என்பனே. நடுவன் வந்து அழைத்தபோது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பரேன்னு" கேட்டிருப்பாரு. எப்பா நல்லா பிடித்த பெண்ணை யாராவது வந்து தொட்டா அவனை அடிப்பேன் வெட்டுவேன்னு சொல்றீங்களே, இப்படியாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய இந்த உடம்பை யமன் வந்து கேட்டபோது அப்படியே கொண்டு போய் கொடுத்துடுறீங்களேப்பான்னு வருத்தப்பட்டு கேட்பாரு. இந்த உடலை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோமா? இந்த உடல் மீது நாம் அக்கறை கொள்கிறோமா? இந்த வாழ்க்கையை, இந்த தருணத்தை, இந்த உலகத்தை, இந்த அனுபவத்தை, இந்த மகிழ்ச்சியை நமக்கெல்லாம் பரிசாய் கொண்டு கொடுக்கிற இந்த ஐம்புலன்களை நாம் கொண்டாடுகிறோமா? இந்த உடலை பத்திரமாக காப்பாற்றுகிறோமா என்றால் அதுல ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. இந்த உடலை நான் எப்படி காப்பாற்றுவது? இந்த உடலை நான் எப்படி பராமரிப்பது? இந்த உடல் என்னும் சொத்தை நான் எங்கு வைத்து பராமரிப்பது? இப்படியான கேள்விகள் எல்லாம் நமக்கு எழும்போது நமக்கான வழிகாட்டியாக இன்றைக்கு ஹெல்த் அம்பர்லா மூலமாக வீடு தேடி மருத்துவம் என்று ஒவ்வொரு வீட்டையும் தேடி இந்த மருத்துவத்தை அத்தனை பேர்களின் கைகளில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமாக இந்த ஹெல்த் அம்பர்லா நிறுவனம் ஒரு பெரும் வரமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக இந்த வீடு தேடி மருத்துவத்தை ஒவ்வொருவருக்கும் பரிசாய் தந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் ஜோஸ்வா சார் நம்மோடு இருக்காங்க. சார் வணக்கம் 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 சார். சார் இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் போன தடவை பேசணும். இதுல இப்ப இந்த அசிஸ்டன்ட் லிவிங் அப்படின்னு சொல்றாங்க சார். இந்த அசிஸ்டன்ட் லிவிங்னா என்ன? இது எத்தனை பேருக்கு தேவைப்படுகிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அசிஸ்டன்ட் லிவிங் எப்படி வரமாக இருக்கிறது? இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நிறைய குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்கிறதற்காகவும் வேலைக்காகவும் போகிறார்கள். வீட்டிலே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பயம், ஏதாய் அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு ஹெல்த் ரிலேட்டட் பாதிப்பு வந்துடுமோன்ற ஒரு பயம் வயதானவர்களை பிடித்திருக்கு. வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகளாலையும் அவங்க பெற்றோரை கவனிக்க முடியலன்ற ஒரு பெரிய கில்ட் இருக்கு, குற்ற உணர்வு இருக்கு. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி பேசினாலும், கேமரா வீட்டில் மானிட்டர் பண்ணாலும் இருந்தாலும் அது அந்த வெற்றி இடத்தை நிரப்ப முடியல. ஸோ ஒருவருக்கு வயதாகும் போது அவரோட வீட்டில் பாதுகாப்பா இல்லைன்னு அவங்க உணரும் போது அவர்கள் இது போல ஒரு 1 பெட்ரூம் ஃபிளாட் இது போல ஒரு இடத்துல அவர்களுடைய வீடு போலயே அவர்கள் இருக்கலாம். அதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன, உங்களுக்கு மாலை, மதியம், இரவு, சாயங்காலம் அவர்கள் வந்து ஒரு செவிலியர் உங்களை வந்து உங்களோட பிபி நல்லா இருக்கா, உங்களுக்கு சுகர் இருந்தால் சுகர் மாத்திரை போட்டிங்களா, சுகர் செக்அப் பண்ணிருக்கீங்களா, பிளட் டெஸ்ட் எடுக்கிறதோ, இல்லை ஒரு வந்து டாக்டர் வந்து உங்களை பார்க்கணுமோ, ஒரு பிசியோதெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு கால் மூட்டு வலி, ஒரு கையில் பிடிப்பு இருக்கு, அந்த எக்ஸசைஸ் கொடுக்கணுமோ, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல மருத்துவர், செவிலியர், பிசியோதெரபிஸ்ட், பிளட் டெஸ்ட் எடுக்கணும், பின்ன வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், கூட ஒருத்தர் வரணும், எல்லா விதமான சேவைகளும் ஒரே இடத்துல கொடுக்குறாங்க. செலவு குறைவு, ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி கிடையாது. இதுதான் அசிஸ்டட் லிவிங். இது நிறைய பேர் சென்னையில் செய்துட்டு இருக்காங்க. ஹெல்த் அம்பர்லா அதுல வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. நாம வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட நம்ம அப்பா அம்மா பத்திரமாக இருக்காங்களா? அவங்க சில அப்பா அம்மாக்கள்லாம் வீட்டை விட்டு வரவே மாட்டாங்க. வெளிநாட்டிற்கு வரவும் மாட்டாங்க. இப்ப நம்ம என்னப்பா பண்றதுன்னு நினைக்கும் போது ஹெல்த் அம்பர்லா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் இது. மருத்துவமனை அல்ல, ஆனால் வீட்டிலேயே மருத்துவம். அற்புதம் சார், அற்புதம் அற்புதம். சார் இப்ப சமீபத்துல என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு மைனர் ஆக்சிடென்ட் தான். சின்ன மைனர் ஆக்சிடென்ட். அவரால் எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப என்னன்னா, அவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணுன்றாங்க. டெய்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவர ட்ரெஸ்ஸிங் பண்றதுன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இவரும் வேலைக்கு போறாரு. என்னுடைய நண்பரும் வேலைக்கு போறாரு. அவங்க அப்பாவால தானா ஒரு ஆட்டோ பிடிச்சுலாம் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப இவங்களுக்கு பெர்மனன்ட்டா ஒருத்தங்க இருக்கணும், இல்ல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும். அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஒரு 1/2 மணி நேரம் ஒருத்தங்க இருந்து இந்த இந்த இன்ஜெக்ஷன் தேவையான இன்ஜெக்ஷன போட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணா போதும் அப்படின்னு. இந்த மாதிரியான சப்போர்ட் எப்படி யார் யாருக்கு சார் தேவைப்படும்? இந்த ஹெல்த் அம்பர்லாஸ்லேருந்து நம்ம எப்படி சார் பண்றோம்? இந்த சேவையினுடைய பெயர் ஷார்ட் டேர்ம் நர்சிங். அதாவது ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் சின்ன சின்ன சிகிச்சைகள். இதற்காக ரோட்ல இருக்க டிராஃபிக்கு, பின்ன வந்து குழந்தைகள் வேலைக்கு போற சூழ்நிலைகள்ல அந்த டைமிங் செட் ஆக முடியாது. ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க டிராவலுக்கு ஓலா, ஊபரே போட்டு போனாலும் அந்த எக்ஸ்பென்சஸ் கூட ஒருத்தர் வந்தா தான் பெட்டரா இருக்கும். அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணணும், திரும்ப வரணும். ஒரு 3லிருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இது உங்க வீட்டிலே ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு சேவையை கொடுத்துட்டாங்க. உங்களோட பண செலவு, நேர செலவு 50% குறைவாகிறது. மன உளைச்சல் இல்லை, டிராஃபிக்ல அலைய வேண்டியது இல்லை. நீங்க உங்க வீட்டிலே வந்து
ப்ரொஃபஷனல் பீப்புள், நர்சிங் படித்தவர்கள், அதற்கான தேர்ச்சி பெற்றவர்கள் வீட்டிலே வந்து கொடுப்பாங்க. இது என்னென்ன சேவைகள், ஒரு சின்ன தீக்காயம் பட்டிருக்கு, சின்ன வெட்டு காயம் பட்டிருக்கு, ஒரு கீழே விழுந்துட்டோம், இல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு 2 வாரத்துக்கு நரம்புல குடுக்கணும். இல்ல ஒரு டயபெட்டிஸ்க்கு வந்து இன்சுலின் வந்து காலையில, சாயங்காலம் குடுக்கணும். இல்ல காலையில ஒரு டைம் குடுக்கணும். இது போல சின்ன சின்ன சேவைகள். ஒரு 1/2 மணி நேரத்தில் முடியக்கூடிய சேவைகள். இப்போ கால அ நரம்பு வீக்கம். கால்ல சில பேருக்கு நரம்பு புடைச்சிருக்கும். அவங்களுக்கு இறுக்கமா அந்த வந்து பேண்டேஜ் சுத்தணும். அந்த பேண்டேஜ் வந்து அவங்களால சுத்திக்க முடியாது. அத வந்து ஒருத்தவங்க போடணும். நைட்டு படுக்கிறப்ப அவங்க கழட்டணும். இந்த போல சிறு சிறு சேவைகள், இதற்காக அந்த நபர் அவர் ஒரு ப்ரொஃபஷனலா கூட இருக்கலாம். அவர் வந்து இதற்காக ஹாஸ்பிட்டல் போய் இத செய்துட்டு பண்ண முடியாது. அது வந்து அவங்க வீட்டுல இப்ப 8 மணிக்கு அவரு வேலைக்கு போகணும். 7:30 மணிக்கு அவங்க அப்பாயின்ட்மென்ட் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த 1/2 மணி நேரத்துல அந்த வொர்க் முடிஞ்சிடும். அவங்க நிம்மதியா அவங்க வேலைய பார்த்து போகலாம். இல்ல அவரு வேலைக்கு போறாரு, அவங்க அப்பா, அம்மாக்கு இந்த சேவைனாலும், அவரு வந்து நிம்மதியா அவரு வேலைக்கு போலாம். அவங்க அப்பா, அம்மாக்கு இந்த சேவைகள் கிடைக்கும். உண்மையிலேயே இந்த மாதிரியாக ஷார்ட் டேர்ம் நர்சிங்னு சொல்லக்கூடிய தினமும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட ஹெல்த் அம்பர்லா மெனக்கெடுதல்ன்றதா ஒரு பெரிய விஷயம். வீடு தேடி மருத்துவம். நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 9489108108 இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். வீடு தேடி அந்த மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். அது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, லாங் டேர்மா இருந்தாலும் சரி, லைஃப் டேர்மா இருந்தாலும் சரி. சார் இப்ப எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சார்? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க டாக்டர் படிக்கணும்லாம் இல்ல. காலையில எந்திரிச்சோனே இஞ்சிய சாப்பிடுன்னுவாரு ஒருத்தரு. இல்லப்பா இஞ்சி சாப்பிடாத கருவேப்பிலைய சாப்பிடுன்னுவாரு ஒருத்தரு. எதையா கேட்டவங்கலாம் டயட்டீஷியன் ஆகுறாங்க சார். மருத்துவம்ன்றது வந்து ஒரு ப்ராப்பரா உங்களை போன்ற ஒரு பெரியோர்கள் வழிகாட்டுனா அதுக்கு சரியா இருக்கும். இப்ப இதற்கு என்ன தீர்வு சார் நம்ம சைடுல இருக்கு? எல்லார்கிட்டயும் கேட்கறத விட்டுட்டு இவங்க கிட்ட கேளுங்க படம் நம்ம கிட்ட. சார் இது மருத்துவ துறையில மட்டும் இல்ல. சச்சின் தெண்டுல்கர் எப்படி பேட்டிங் பண்ணணும்னு டிவி பார்க்குறவன் வந்து இங்க சொல்லிட்டு இருப்பான். சிஎம் எப்படி ஆட்சி செய்யணும்னு இங்க டிவி பார்த்துட்டு இருக்கோம். எல்லா துறையிலுமே சார் இப்ப வந்து சச்சின் எப்படி பேட்டிங் பண்ணணும்னு இவன் சொல்றதுனால சச்சினுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா நம்ம வீட்ல வந்து ஒருத்தன் பொருத்தி போட்டு போயிடுறான். சரியான ஒரு உடல் வந்து பெரிய விஷயம் இல்ல சார். மருத்துவர்களுக்கு இது ஓரளவுக்கு அறிவு உள்ளது. டயட்டிஷியன் அண்ட் நியூட்ரிஷன் பொறுத்து. மற்றபடி அதற்குன்னே 3 வருடங்கள் படிக்கிறாங்க. டயட்டிஷியன். அவர்கள் இதற்கான கரெக்ட்டான ஆட்கள் இதற்கான கரெக்ட்டான விடை. ஏன்னா மருத்துவம்ங்கிறது அவங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கலாம், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட். இப்ப ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்ட போய் கிட்னி பத்தி கேட்டாலே அவங்களுக்கு வந்து தெரியாது. அது மாரி தான் டயட்டிஷியன்ன்றது ஒரு தனியா ஒரு மிகப்பெரிய துறை. அதனால அவர்கள் வந்து அவர்களை அணுகுறது மிக சிறந்த வழி. எப்படி என்ன உணவுகள் உட்கொள்றது, எப்படி உங்கள் உடலை ஆரோக்கியமா பாதுகாத்துக் கொள்வதுங்கிறது டயட்டிஷியனோட மிகப்பெரிய நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை சார். நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிகழ்ச்சியில சொல்லுவான். நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாலேருந்து வந்து வீட்டுக்காரம்மாக்கு ஃபோன் அடிச்சாராம். "ஏம்மா நான் நிலாலேருந்து வந்துட்டு இருக்கேன்ம்மா. வரும்போது ஒரு தயிர் பாக்கெட்டும் 2 பால் பாக்கெட்டும் வாங்கிட்டு வான்னு" இன்னொரு நகைச்சுவைக்காக சொல்லுவோம். அந்த மாதிரி வீட்ட விட்டு இன்னைக்கு நகர்றதும் கிடையாது. உடல் அசைவு இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன தெரியுமா சார் இன்னைக்கு பெரிய பிரச்சனை? WhatsAppல யாராவது மருத்துவ குறிப்பு போட்டா அத நம்பிர்றாங்க. ChatGPT கிட்ட கேட்குறாங்க. எனக்கு வயித்து வலியா இருக்கு ChatGPT என்ன பண்றதுன்னு ChatGPTலேருந்து, ஏஐலேருந்து, ஸோ வாட்ஸ்அப் குடுக்கக்கூடிய செய்திகள்லேருந்து எதையோ ஒண்ண சாப்பிடுறது. நீங்க சொன்ன மாரி எல்லா உணவுகளும் எல்லாத்துக்கும் ஒத்து வராது. இப்ப நெல்லிக்காய யார் சாப்பிடணுமோ அவங்க சாப்பிட்டா தான் நல்லது. சோற்று அதுவும் கற்றாழை ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா பரவால்ல. நெல்லிக்காய் நல்லதுன்னு 10 நெல்லிக்காய் சாப்பிடுறது. சோத்து கற்றாழைய சாப்பிட்டா நல்லதுன்றதுக்காகன்னு சோத்து கத்தாழை எடுத்து மூஞ்சில தேய்ச்சுக்கிறது, சாப்பிடுறது. அது எப்படி சாப்பிடணும்? அது யார் சாப்பிடணுன்றத ஒரு சரியான மருத்துவரினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் செய்யணும். அதற்கான ஒரு டயட்டீஷியன் அந்த என்ன மாரியான உணவுகள் உங்கள் உடலுக்கு சரியா இருக்கும். உங்களுடைய வயதுக்கு எந்த வகையான உணவு எடுத்துக்கணும்? உங்களுடைய உடல்நிலைக்கு என்ன வகையான உணவுகளை எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடிய டயட்டீஷியன் பற்றி உங்களுக்கு தெளிவா தெரியணும்னா, நம்ம ஹெல்த் அம்பர்லா நண்பர்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண்ணின் மூலமாக நீங்க ஒரு தொடர்பு சுகர் கொண்டு உள்ளவர்கள் என்ன ஃபுட் சாப்பிடணும். அது வந்து அவங்க நெறைய பேருக்கு தெரியறது இல்ல. சர்க்கரை விளைக்கிழங்கு இப்ப வந்து நல்லது அப்படின்னு அந்த கருத்தே வந்துருச்சு. சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். சர்க்கரை விளைக்கிழங்கு நல்லது அப்படிங்கிற சாப்பிடணும் சார். ஆ ஆக்சுவலா வந்து அது ரொம்ப ஹெல்த்தி சூப்பர் ஃபுட்ல அது வந்துருச்சு. சூப்பர் ஃபுட்ல அந்த ப்ளூபெர்ரி சொல்லுவாங்க. அந்த மாரி சூப்பர் ஃபுட்ல சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்துருச்சு. முன்னாடி ரூ. 20 ரூ. 30க்கு வித்தது. இப்ப ரூ. 100 தாண்டி விற்கப்படுகிறது. அதே மாரி கருப்பு கவுனி முன்னாடி அரசர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடியதா இருந்த கருப்பு கவுனி. இப்ப அந்த மட்டி ரைஸா கேரளா அதெல்லாம் ஃபைபர் ரிச் ஃபுட் பாலிஷ்ட் ரைஸ் சாப்பிடாத.
இப்ப திரும்ப மக்கள் வந்து செக்குல ஆட்டு எண்ணெய் அது 500 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து கருப்பட்டி காஃபி இப்ப தெருக்கு தெரு பாத்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி வந்துடுச்சு. இது மாதிரி வந்து மக்களோட அணுகுமுறையும் மாறி இருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா எதையுமே செய்யறது வந்து தவறானது. அது உடற்பயிற்சியா இருந்தாலும் 4 மணி நேரம் நீங்க செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி 4 மணி நேரம் அந்த இருக்கையை விட்டு எழுந்திருக்காம இருக்கணும்ன்றது இல்ல. இருக்கிறதும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக உணர்வார். அப்ப எதை எந்தெந்த நேரத்துல எதை சரியா செய்யணுமோ அதை அந்தந்த நேரத்தில் சரியாக செய்வது மகிழ்ச்சி. அதை ப்ராப்பரான வழிகாட்டுதலின் பேரில் செய்வது தான் நம்மளுடைய உடலுக்கான மிகப்பெரிய அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைன்றதுக்காக தான் இந்த நம்பரே உங்களுக்காக கொடுத்துருக்கோம். மகிழ்ச்சி.